யாழ்ப்பாணத்தில் கச்சதீவு திருவிழாவை தொடர்ந்து அடுத்ததாக பாலைத்தீவு அந்தோனியார் திருவிழா முன்னெடுக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் இருந்து பாலைத்தீவுக்கு பக்தர்களை ஏற்றி செல்லும் படகு விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. பலர் கடலில் மூழ்கியுள்ள நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பாலைத்தீவு அந்தோனியார் ஆலய திருவிழா இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ள நிலையில் குருநகர் பகுதியில் இருந்து பல்வேறு மக்கள் ஆலயத்திற்கு செல்வதற்காக படகின் மூலமாக தங்களுடைய பயணங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆலயத்திற்கு பக்தர்களை ஏற்றி சென்ற படகு கடலில் விபத்துக்கு ஏற்பட்டு படகில் இருந்து பலரும் கடலில் விழுந்து நீரில் மூழ்கிய நிலையில் மீட்கப்பட்ட சம்பவமும் அரங்கேறியுள்ளது. இவ்வாறு படகில் இருந்து கடலில் விழுந்தவர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் படகில் பயணித்தவர்களின் எண்ணிக்கை தெரியாத நிலையில் கடலில் மூழ்கியவர்களை மீட்கும் பணிகள் அப்பகுதி கடற்றொழிலாளர்களினால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.